கேட் எக்ஸாம் வந்து மாநிலங்கள் விருப்பப்பட்டால் நடத்தி கொள்ளலாம்ன்றது ஒண்ணு. இன்னொன்னு வந்து மகாலட்சுமி என்ற திட்டத்தின் கீழே ஏழை குடும்பங்களுக்கு 1 லட்சம் கொடுக்குறேன்னு ஒரு 2 வாக்குறுதி கொடுத்துருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க? நீட் வந்து கொண்டு வந்தது காங்கிரஸ். நீட் பாத்தீங்கன்னா கையெழுத்து போட்டது காங்கிரஸ். அதுக்கு உடனடியாக இருந்தது திமுக. இப்போ நாங்க இதுக்கு சம்பந்தமே இல்ல, இதுக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கிறோம். திமுக காங்கிரஸ் 2 பேரும் சேர்ந்து பேசுறது தவறான விஷயம். இதே வந்து நீட் வந்து நீங்க ஸ்டேட்ல இருந்து எடுக்கவே முடியாது, ஒரு மாநிலத்துல இருந்து தமிழ்நாட்டுல இருந்து எடுக்கவே முடியாதுன்னு சுப்ரீம் கோர்ட் படியில நின்னுட்டு கத்தி பேசுனது நளினி சிதம்பரம். இது திமுகல இருந்து ஏன் சிதம்பரம் பார்த்துட்டு உங்க மனைவி தான் இதை பேசியிருக்கிறாங்க, இது ஏன் நீங்க வந்து அவங்களை கண்டிக்கல, இது ஏன் வந்து அவங்க திமுகல இருந்து யாருமே வந்து காங்கிரஸ் பார்த்துட்டு கேள்வி கேட்கல. இப்போ நீங்க வந்து விருப்பப்பட்டா ஏன் காங்கிரஸ் தானே கையெழுத்து போட்டாங்க. நீட் இருக்காதுன்னா சொல்லுங்களேன். நீட் இருக்காதுன்னா இல்ல அது தற்காலிகமா சார். நீட்டு கொண்டு வந்தது ஆமா. ஓராண்டு தற்காலிகமா நிறுத்தினாங்களே தவிர பர்மனண்டா அவங்க கேன்சல் பண்ணல. இல்லவே இல்லையே. ஆமா, இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் தானுங்க. இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். நீட் வந்து ஒரு ஆக்ட் இருக்கும்போது இட்ஸ் சுப்ரீம் கோர்ட் ஆர்டர். சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் எப்படி நீங்க மாத்த முடியும்? சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் மாத்துறதுக்கு அதான் சொல்றேன். சுப்ரீம் கோர்ட் லாயரே உங்க நளினி சிதம்பரம் தானே. சுப்ரீம் கோர்ட் வாசல்ல தான் அவங்க பேசினாங்க. சோ இது கேள்வி வந்து காங்கிரஸ்காரங்க பார்த்துட்டு திமுக நேர காங்கிரஸ் பார்த்து தான் கேட்கணும். ஒருத்தர் பார்த்துட்டு அவங்க கேள்வி கேட்கணும். நீதான் பண்ண அவங்க தான் தலை பிடிச்சிட்டு சண்டை போட்டுக்கிறோம். யாரு கொண்டு வந்தாங்க? விருப்பப்பட்ட மாநிலங்களை எப்படி மாத்த முடியும் நீங்க? அப்ப சுப்ரீம் கோர்ட் தானே போனோம். நீங்க சுப்ரீம் கோர்ட்ல தானே முதல்ல போனோம். மக்களை ஏமாத்துறதுக்கு மக்களை வந்து எப்பவுமே வந்து மக்கள் வந்து தேர்தல் நேரத்தில் எது சொன்னாலும் நம்பிடுவாங்கிறதுன்னு இருக்கக்கூடாது. இந்த அறிக்கை வந்து தேசிய அளவில் வந்து இந்த கல்விக் கொள்கையில் ஒரு குழப்பத்தை உண்டாக்கணும். ஒரு மாநிலத்துல நீட் இருக்கும், இன்னொரு மாநிலத்துல நீட் இருக்கும். குழப்பத்தை உண்டாக்குறதுக்கான வழிதானே இது வரைக்கும் பண்ணிட்டு இருந்தாங்க. கடந்த 65 வருடங்களாக காங்கிரஸ் என்ன பண்ணாங்க? மக்களை திசை திருப்புறதுக்காக தான் வந்து நல்லா இருக்கணுங்கிறதுக்காக நாடு எப்படி வேணாலும் போகட்டும் அப்படிதானே பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்க நல்லா இருந்த போதும், எங்களுடைய குடும்ப அரசியல் நல்லா இருந்தாதான் போதும்னு பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பதானே மக்கள் வந்து நல்ல தெளிவாக நாடு முன்னேறணும், நாங்க முன்னேறணும், எதிர்காலம். ஏன்னா பிரதமர் மோடி அவர்கள் பார்க்கும்போது அடுத்த 5 வருடத்துக்கு நம்ம இந்திய தேசம் எப்படி இருக்க போது நான் பார்க்கல. 2047 ஒரு 100 years ஆஃப் ஃப்ரீடம், 100 வருடங்கள் நமக்கு சுதந்திரம் கிடைச்ச 100 வருடத்துல இந்தியா எந்த ஸ்தானத்துல இருக்கும், எந்த வளர்ச்சியில இருக்கும் அப்படிதான் நான் பார்த்துட்டு இருக்காரு. அது ஒரு என்ன சொல்றது, ஒரு விஷன் இருக்குல்ல, ஒரு பார்வை இருக்குல்ல, நம்ம நாடு எப்படி இருக்கணும், அந்த லாங் டிஸ்டன்ஸ் விஷன் இருக்கணுமே. இந்த தேர்தலில் நான் எப்படி இருப்பேன், எனக்கு எவ்வளவு சீட் வரும், அதுதான் மத்தவங்க விஷயம் இல்ல. 2047 சொல்றீங்க. தென் மாநிலங்களோட வளர்ச்சி வந்து வட மாநிலங்களோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ண போறீங்க? அதை எப்படி பேலன்ஸ் பண்ண போறீங்க? அதுக்குதான் நாங்க வந்து பிஜேபி ஆட்சிக்கு வரணும்னு சொல்லிட்டு இருக்கோம். இல்ல, தென் மாநில வளர்ச்சி வட மாநிலங்களோட அதிகமா தான் இருக்கும். இல்ல எங்க இருக்கு? எந்த மாநிலம் பொருளாதாரத்துல வந்து தென் மாநிலங்கள் வந்து வளர்ச்சி அதிகமா இருக்கு? எங்க சொல்லுங்க, எந்த மாநிலம் சொல்லுங்க. தென் மாநிலம் பொதுவாக நீங்க வட மாநிலங்கள் வந்து நீங்க கம்பேர் பண்ணி இல்லீங்க. வட மாநிலங்கள் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க. தி ஹையஸ்ட் இன்னைக்கு வந்து பிசினஸ் எங்க நடக்குது உங்களுக்கு? மேக்ஸிமம் பிசினஸ் எங்க நடக்குது உங்களுக்கு? உத்தரப்பிரதேஷ்ல நடக்குது. நீங்க இருக்க தமிழ்நாட்டுல இருக்கு நீங்க சொல்வீங்க, ஓகே. ஆனா மேக்ஸிமம் பிசினஸ் உங்களுக்கு இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல நடக்குது. இன்னைக்கு FDI சொல்லும் போது ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் இங்க மேக்ஸிமம் நடக்குது உங்களுக்கு. குஜராத் அண்ட் உத்தரப்பிரதேஷ் அந்த மாநிலங்கள்ல தான் நடக்குது. தமிழ்நாட்டுல நம்ம சொல்லிக்கிறதுக்கு எஸ், மாநிலம் வந்து முன்னேறணும் நாங்களும் ஆசைப்படுறோம். நானும் இந்த மாநிலத்தை சேர்ந்தவன் தான். முதலமைச்சர் எனக்கும் முதலமைச்சர் தான். நாங்க கட்சி ரீதியாக வேற வேற இடத்துல இருந்தாலும் எதிர்ப்பு தெரிவிச்சாலும் எனக்கும் மாநிலம் தான், என்னுடைய முதலமைச்சர் தான். என் மாநிலம் முன்னேறணும் நான் ஆசைப்படுறேன். அப்படி ஆசைப்படும் போது பாஜக வந்தாதான் அது முன்னேற முடியும்னு நான் சொல்றேன். அவ்வளவுதான். தமிழ்நாட்டுக்கு வந்து என்ன திட்டங்கள் கொண்டு வருவீங்க 2047? இப்ப இந்த தேர்தல் முடிக்கணும். அது வந்து பிரதமர் சொல்லுவாரு. இல்லீங்க, நாங்க வந்து வளர்ச்சி பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆக மொத்தத்துல தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியா முழுவதும் வந்து ஒரு முன்னேற்றம் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். தமிழகம் சொல்லும் போது ஒரு இந்தியாவோட ஒரு அங்கம் தானே. ஆமா. சோ ஓவரால் there has to be a growth. தமிழக மக்கள் என்ன எதிர்பார்க்கறாங்க? தமிழ்நாட்டுக்கு என்ன செய்வீங்க? பிரதமர் வந்து இப்ப 5 தடவை வந்துட்டு போனாரு. ஒவ்வொரு முறையும் அவர் பேசிட்டு தானே இருக்காரு. 2,75,000 கோடி இது வரைக்கும் உங்களுக்கு நிதி வழங்கப்பட்டிருக்கு. 2,70,000 கோடி உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல வந்து
திராவிட முன்னேற்ற கழகத்துல இருந்து எவ்வளவு வந்து அந்த ஸ்கீம்ஸ் பாலிசிஸ் எல்லாமே மக்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.